பேசுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வஜீர்பூர் ஜே ஃபெஸ்டிவல் இருக்கிறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவிழா கோவில்ல சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலை தான் நம்ம வந்து அங்க உங்களுடைய குதிரை வண்டியில வச்சு நம்ம ஊர்வலமா சுத்திட்டு வர போறோம். நம்ம தேர் வச்சுட்டு வர சுத்திட்டு வரோம். ஸோ இது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். 8,000 பேரிட நம்ம இங்க இருப்பாங்க. அவன் பேரு டில்லி. வணக்கம் தமிழ் சொந்தங்க, நான் உங்க டெல்லி சங்கர் பேசுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வஜீர்பூர் ஜே ஃபெஸ்டிவல் இருக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவிழா கோவில்ல மாரியம்மன் கோவில் திருவிழா. ஸோ நம்ம கோயில் வெளியே நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க கோவில்னால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரோட்டு முன்னாடியே அந்த கோவில் இருக்குது ஜே ஃபெஸ்ட்ல மாரியம்மன் கோவில். ஸோ நம்ம இந்த திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த திருவிழா வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோல எல்லாமே காமிப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி மாதிரி வச்சிருக்காங்க, ஸ்டார்ட் ஆகல. ஸோ காலையில் நம்ம சீக்கிரம் வந்திருக்கிறதுனால கோயில் இருக்கு. நீங்க முன்னாடி போய் என்ன காமிக்கிற அந்த பொங்கலை வச்சுட்டு இருக்கிறாங்க பக்கத்துலயே. நம்ம கோயிலுக்கு வெளியவே ரோடுக்கு மேலே கோயில் இருக்குது. கொஞ்ச பாருங்க, உங்களுக்கு அற்புதமா பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அந்த மாதிரியே இந்த பக்கம் கோவில் எல்லாமே இருக்குது. ரோட்டுக்கு மேலே கோவில் மாதிரி வச்சிருந்து விநாயகர் கோவில் மாதிரி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க பார்க்க முடியும், ரொம்ப அற்புதமா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கோயில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஸோ இது பாருங்க, கோவிலோட வந்து உங்களுக்கு காமிக்கிற அந்த ரோட் ஓரமாக தான் இருக்குது. ஸோ ரோட் சைடாக நம்ம கோவில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த கோவில் வந்து இங்க விநாயகர் கோவில் மாதிரி வச்சிருக்கிறாங்க. விநாயகர் கோவில் மாதிரி வச்சு நாகர் சிலை எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் கோவில் வந்து அரச மரத்துக்கு அடியில வந்து விநாயகர் கோவில் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விநாயகர் கோயில் வந்து சுத்தி வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு காமிக்கிற அப்படியே வாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல வந்து இங்க நம்ம சுத்தி வர மாதிரி ஸ்பேஸ் வச்சிருக்கிறாங்க பின்னாடி. நம்ம அரசமர கோவில் வந்து விநாயகர் கோவில் நம்ம சுத்தி வர மாதிரி ஸ்பேஸ் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாரியம்மன் சிலை வச்சிருக்கிறாங்க. இந்த சிலை தான் நம்ம வந்து அங்க உங்களுடைய குதிரை வண்டியில வச்சு நம்ம ஊர்வலமா சுத்திட்டு வர போறோம். நம்ம தேர் வச்சுட்டு வர சுத்திட்டு வர போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மன் சிலை இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவனோட சிலை வச்சிருக்கிறாங்க, பெரிய சிலையா. என்னுடைய பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, பாதி பேர். நம்ம சிவன் கோவில் சிவனோட சிலை இருக்கும். இது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம கோவில் வச்சிருக்காங்க. தமிழ் கோவில்ல இது வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் வைப்பாங்க அதிகமா. நம்மளோட சிவன் கோயில் வந்து சிவன் மட்டும் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிலை மாதிரி வச்சிருக்காங்க. நந்தி சிலை இருக்கும். இது வந்து ஒயிட் கலர், பிளாக் கலர், சிவப்பு வெள்ளை கலர்ல இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி போஸ்டர் பார்க்க முடியும். நீங்க சிவனோட ஃபேமிலியோட போஸ்டர் வச்சிருக்காங்க, ஒரு போட்டோ மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம அழகா இருக்குது பாக்குறதுக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிவஜி ஆட்சி மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க ஆஞ்சநேயர் சலூன் வச்சிருக்காங்க. இது வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் கோயில் வைக்கிற மாதிரி. இது பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு அது மாதிரி இருக்கும். இதுலயே பெரிய இருக்கும். ஸோ நம்ம வெட்டிக்கலாம் இல்லையா. ஸோ வாங்க அப்படியே கஜனம் வச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேல், 2 வேல் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. வந்து பாதி பேர் பொங்க வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. தமிழ் கோவில் மாரியம்மன் கோவில். ஸோ ரொம்ப சிறப்பா கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ரோட் ஓரமாக இருக்குது. ஸ்பேஸ் ஃபுல்லாக ஓப்பனா தான் இருக்கும். ஃபுல்லா ஓப்பனா தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லா ஓப்பனா தான் இருக்கும். இந்த கோவில் வரைக்கும் இங்க ஃபுல்லா ஓப்பனா தான் இருக்கும். நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு மட்டும் தான் அங்க ஒரு கேட் மாதிரி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு இங்க ஓப்பனா தான் இருக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நீங்க பார்க்க முடியும். ஸ்பேஸ் உங்களுக்கு காமிப்பேன். நல்ல ஸ்பேஸ் நம்மளோட கோவிலோடது இந்த பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இந்த திருவிழா வந்து நம்ம ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போகலாம். ஸோ
ஆ தமிழ் சொந்தங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட என்ன இந்த கோவில் இருக்கிறாங்க. ஸோ வணக்கம்ண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம். இப்போ நம்ம இந்த கோவில் வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு? 40 வருஷமா இருக்கு. 40 வருஷமா இருக்குதா? ஸோ இது எவ்வளவு வருஷம் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம்? 40 வருஷம். இப்போ மாரியம்மன் பேர் என்ன சொல்லுங்க? சின்ன மாரியம்மன். சின்ன மாரியம்மன் கோயில். இங்க எந்த இடத்துல லொகேட் ஆகுதுன்னு சொல்லுங்க. லொகேட் பாத்தீங்கன்னா அது வஜிப்பூர் பூஜை இருக்குது. ஸோ நம்மளது என்ன நம்ம இப்போ பண்டிகை ஸ்பெஷலா நம்ம திருவிழா என்ன நடக்கும் சொல்ல முடியும்? நம்மளோட கல்ச்சர் பத்தி சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா அளவு குத்துறது, அழகு பால் குடம் எல்லாமே இருக்கு. அண்ணா நம்ம சிறப்பா சொன்னாங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், நான் ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. தேவேந்திரன். ரொம்ப நன்றி. நீங்க எவ்வளவு வருஷம் அந்த கோயில் இருக்கிறீங்க? எவ்வளவு வருஷம் கோயில் இருக்கு? 40 வருஷம் மேலே இருக்குது கோயில். நம்ம தமிழ் சொன்னாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க நம்ம இந்த விஜய் ஃபர்ஸ்ட் வஜீர்பூர்ல? நீங்க சொல்ல முடியுமா? 8000 பேரோட நம்ம இந்த இருப்பாங்க. 300 வீடு இருக்கும் நம்ம ஜெயபாஸ்ல. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கோயில்ல இருந்து ஏதாவது நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நீங்க எது சொல்ல விரும்புறீங்க? நம்ம டெல்லியில நல்லா நம்ம திருவிழா பண்ணிட்டு இருக்கோம். மக்களால சேர்ந்து பூரா டெல்லியில தமிழ்நாட்டுல சேர்ந்து கலாச்சாரம் மக்கள் எல்லாம் சேர்த்து இன்னும் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம திருவிழா பண்ணணும். நல்லா இருக்கும், சந்தோஷமா நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் வாழ்க்கை பப்ளிக் நம்ம தேவந்தரால சேர்ந்து நல்லா இருக்கு. அடுத்தடுத்து இப்படி ப்ரோக்ராம் இன்னும் பெருசா பண்ணிட்டு நல்லா டெல்லிக்கு நல்லா மக்களுக்கு நல்லா மீண்டுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க நம்ம கோயில் திருவிழா பத்தி. வாங்க அப்படியே நம்ம திருவிழா வந்து கண்டினியூ பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு. நம்ம கோயிலுக்கு வந்து பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சில வார்த்தை கேட்கலாம். எவ்வளவு பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்ப எப்படி பொங்க நம்ம இப்போ நம்ம வஜீர்பூர் ஜெயபாஸ்ல கேட்கலாம். இங்க 40 வருஷமா இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம். எல்லாரும் மக்கள் இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாவும் இருக்கும், ஒத்துமையாவும் இருக்கிறோம். எல்லாரும் நல்லா சந்தோஷமா கொண்டாடுவோம். கடை வெட்டி பொங்கல் கோழி எல்லாம் இந்த மாசத்துல நாங்க செய்யறது. நீங்களும் வந்து கலந்துக்குவோம். நீங்களும் வந்தா கலரலாம். யாரு வேணாலும் யாரு வேணாலும் வரலாம், கலந்துக்கலாம், பொங்கலை பார்க்கலாம், பூமி பார்க்கலாம். மக்கள் நிறைய மக்கள் தமிழ் மக்கள் இங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய சக்கரை பொங்கல் என்னென்ன போட்டு வைப்பீங்க சொல்ல முடியும்? அதுல சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல், அரிசி, நெய், ஏலக்காய், நெய், பாதாம், காஜு, வெல்லம், கடை வெட்டி வைக்கிறீங்க. வெண்பொங்கல் வைப்பாங்க. கடை வெட்டி கோழி கவல் தான் வச்சிருக்கிறோம். நாங்க கடை வெட்டி வெண்பொங்கல் பாக்கலாம். அண்ணா கடவுள் அதோட வசதியா கொடுத்தா இன்னும் அதோட நல்லா பண்றலாம். நன்றி, ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. ஓம் சக்தி பரவாயில்ல. மண்காய நீங்க எவ்வளவு வருஷமா நம்ம ஜே ஃபர்ஸ்ட் இருக்கிறீங்க வஜீர்பூர்ல? நாங்க ஜே ஃபர்ஸ்ட் பிறந்ததே இந்த ஜே ஃபர்ஸ்ட்ல தான் பிறந்தீங்க. ஸோ நம்ம திருவிழா இருந்து எவ்வளவு வருஷம் வரைக்கும் திருவிழா ஆயிட்டு இருந்தாரு? அதுல எவ்வளவு வருஷம் திருவிழா? 26 வருஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பொங்க வந்து எத்தனை வருஷம் வச்சுட்டு இருக்கீங்க? 3 வருஷம் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி நம்ம பொங்க வைக்கும் சொல்ல முடியுமா? நீங்க நம்ம வெறு பொங்கல் வேறு பொங்கல் வைக்கிறோம், கடை வெட்டி பொங்கல் வைக்கிறோம். ரொம்ப நன்றியா சொன்னீங்க. ஓம் சக்தி பரவாயில்ல.
आपका नाम बता दो। नमस्ते। मैं देवराज, पूर्व निगम पार्षद कोली समाज से। आज जो तमिल समाज में पोंगल के उपलक्ष्य में ये भव्य शोभा यात्रा निकाली जा रही है। लगभग अनेकों वर्षों से लगातार पुरानी परंपराएं हमारी आज भी चल रही है। दिल्ली में भी कार्यक्रम को भव्यता के साथ मनाया जा रहा है। मैं सभी तमिल वासियों को इस कार्यक्रम की बधाई और शुभकामनाएं देता हूं और तमिल समाज हर कार्यक्रम में बढ़ चढ़ कर हिस्सा लेता है। हमारे बीच में सेल्वराज जी हैं, अन्नादुरै जी अध्यक्ष हैं यहाँ के। मैं सभी को बहुत बहुत बधाई देता हूँ। நம்ம தேவராஜ் நிகம் பாரத் பூரம் எல்லாம் வந்திருக்கிறாரு. வருஷம் வேண்டா நம்ம பொங்கல் கோஷம் திருவிழா கலந்துக்கிறாரு. நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. ரொம்ப நன்றி. धन्यवाद। अरे रंग अड़चले ಇಲ್ಲ ಮಿನ್ನಡ ಅड़चले ಒಕ್ಕಂದುಗೋ ಮೇಲೆ ಒಕ್ಕಂದುಗೋ ಹಂಗ ತಂಬೋ ನಮ್ಮ ಕೂಟಿಗೆ ಒಕ್ಕಂದು சாயங்காலம் போங்க ராத்திரி
वैक्सीन के लोगों के द्वारा मनाया जाता है। और आज पूरे रास्ते में खुशी का माहौल है। आपकी भाईचारा एकता को लेकर जो हमारे पास है, हर दिन हम जो है खुशी से जुड़ सकते हैं। और आज की संकल्प में आप लोगों को शुभकामनाएं देता हूँ, बधाई देता हूँ। तो प्रभु को एक प्रार्थना करता हूँ, हम सबकी शुभकामना करते हो, हम इसी रास्ते समाज की सेवा करते हैं। बहुत बहुत धन्यवाद। डॉक्टर महेंद्र नागपाल, पूर्व विधायक। ಮಹೇಂದ್ರ ನಾಲ್ಕು ನಮ್ಮ ಪೊಂಗಲ್ ತಿರುವಿಲಾಗೆ வருஷமே வருவாரு. நம்ம பொங்கலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு ஹெல்ப் பண்றாரு, நம்ம சப்போர்ட் பண்றாரு. அவருக்கு நம்ம நன்றி. தமிழ் சொந்தங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வஜீர்பூர் ஜே ஃபெஸ்ட் வந்திருந்தோம். இங்க வந்து திருவிழா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திருவிழா. தில்லியில வந்து நம்ம தமிழ் மக்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து நம்ம திருவிழா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறதுக்கே நம்மளுக்கு நல்லா ரொம்ப நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவிழா எல்லா இடத்துலயும் நடந்துதான் இருக்கணும். தில்லியில வந்து எல்லா தமிழர் சேர்ந்து நம்ம திருவிழா நடத்திதான் இருக்கணும். தமிழர் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஸோ இதே மாதிரி திருவிழா நடந்துட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம திருவிழா வந்து சுத்திட்டு ஊர்வலமா நம்ம கோயிலுக்கு வெளியே வந்து மழை வந்துடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளிப்ஸ் மாதிரி போட முடியல. ஸோ மழை வந்துச்சு. ஸோ சாமி பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஆயிடுச்சு இன்னைக்கு நாள்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம சக்குருப்பூர் குட்டி தமிழ்நாடு சொல்லியிருந்தோம். ஸோ சக்குருப்பூர் குட்டி தமிழ்நாடு. ஸோ சக்குருப்பூருக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு வந்து வஜீர்பூர் ஜே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல. ஸோ நம்ம ரெண்டாவது தமிழ்நாடு வந்து ஜே ஃபர்ஸ்ட். ஸோ தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்காரங்க தமிழ் மக்கள் இருக்கிறது இல்லை, நம்ம தில்லியிலயும் உள்ள தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியும், நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க எவ்வளவு சந்தோஷமா எல்லாமே
எல்லாம் சந்தோஷமா திருவிழா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி திருவிழா பண்ணிட்டு இருந்தா ஊர்ல வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எனக்கு இப்படியோ. ஸோ இது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நான் திலீப் சங்கர் திருப்பி வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.